ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 6ஆம் வகுப்பில் உள்ள இலக்கண பகுதிகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2க்கான இலக்கண பகுதியான கொடுக்கப்பட்டுள்ள இலக்கண பகுதியான முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் ரொம்ப எளிமையான பாடப்பகுதி இது. வாங்க பார்க்கலாம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். ஃபஸ்ட்டு எழுத்துக்களை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று முதல் எழுத்துக்கள். எழுத்துக்களை எத்தனை வகைப்படுத்தியிருக்காங்க? இரண்டு வகைப்படுத்தியிருக்காங்க தமிழில். ஃபஸ்ட்டு என்னது? முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து 30 அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 30. சார்பு எழுத்துக்கள் 10. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க? முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற லெட்டர்ஸ் தோன்றுவதற்கு ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கிறதுனால, முதல் காரணமாக இருக்கிறதுனால இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி இது. எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இக்கு ப்ளஸ் க. இக்குங்கிற மெய்யெழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து தான் காங்கிற உயிர்மெய் எழுத்து வருது. அதனால் இதை இந்த ரெண்டு உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சார்பு எழுத்து 10 வகைன்னு பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னா ரெண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்மெய் ஆயுதம், உயிரெழப்படை ஒற்றலப்படை, குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் லீ லூ, ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். முதல் எழுத்து தான் இந்த 30 கிலோ இந்த எலிஃபேண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மற்ற இந்த 10 இது சார்ந்து இருக்குது. இந்த பெரிய எலிஃபேண்ட்டை சார்ந்து இந்த 10 எலிஃபேண்ட்ஸும் இருக்கிறதுனால இது சார்பு. ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா உயிர்மெய் ஆயுதம், இந்த 2 சார்பு எழுத்தை பற்றி மட்டும் படிக்க போகிறோம். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உயிர்மெய்னா என்ன? உயிர்மெய் அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் ஆட் ஆகுது இல்லையா? இக்கு ப்ளஸ் க அப்படின்னு ஆட் ஆகுது இல்லையா? அதனால் அந்த உயிர்மெய் உருவாகுது. அதனால தான் இது உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உயிர்மெய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் அதான் இக் ப்ளஸ் க ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கும். அதோட ஒலி வடிவம் எப்படி இருக்கும்னா உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யெழுத்தை ஒத்து இருக்கும். மெய்யெழுத்தை இப்போ இக்குன்னு போடுறோம் இல்லையா, அந்த புள்ளி இல்லாமல் போடுறோம் கன்னு, அதான் மெய்யெழுத்தை ஒத்து இருக்கும் அப்படின்னு போடுறாங்க. ரொம்ப எளிமை தான் ஃப்ரெண்ட்ஸ். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இது சார்பு எழுத்து வகையுள் அடங்கும். ஏன் இதை உயிர்மையை சார்பெழுத்து அப்படிங்கிறாங்கன்னா இது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால, முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால இது என்னன்னு சொல்கிறாங்க? சார்பு எழுத்து வகையுள் அடங்கும். முதல் எழுத்து இல்லாமல் இது தனித்து வராது, அதனால் இது சார்பு எழுத்து வகையுள் அடங்கும். நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்தை பற்றி பார்த்தோம். ஆயுத எழுத்து அதோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அப்படின்னு நம்ம படித்தோம் போன கிளாஸில். இதோட வடிவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 3 புள்ளிகளை உடையது. இது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 புள்ளிகளை உடையது. இந்த 4 பெயரை வச்சு இதை கூப்பிடுறாங்க. என்னென்ன அப்படின்னா வேறு பெயர்கள்னு கேட்டாங்கன்னா எழுதுங்க. முப்புள்ளி, 3 புள்ளி இருக்கும் இல்லையா? முப்பார் புள்ளி, முப்புள்ளி முப்பார் புள்ளி, தனிநிலை. அது ஒரு தனியாக தான் இருக்கும், அந்த எது கூடயும் சேராது. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய், ஆயுதம், இந்த மாதிரி 4 பிரிவாக இது ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தனித்து நிற்கிது, அதனால் இது தனிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கேனம், நான் 80s கிட்ஸ்லாம் தெரியும், அவங்களாம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆயுத எழுத்தை நம்ம அக்குன்னு சொல்கிறோம், அங்கே அக்கேனா அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 4 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டினிங் ஏரியா. நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. இது தனிப்பட்ட நுட்பமாக இருக்குது ஒலிப்பு முறை. அது சொல்கிற உச்சரிப்பை பார்த்திங்கன்னா நுட்பமான ஒலிப்பு முறை, தனித்தன்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், குறில் என்ன எழுத்து? ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து எழுத்தையும் தனக்கு பின், அப்போனா இது இடையில மட்டும்தான் வரும், இது முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது. முன்னாடியும் பின்னாடியும் பாடிகார்டு மாதிரி தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. வல்லின எழுத்து என்னென்னு பார்த்தோம்? கசட தப்பற, கசட தப்பற, கசட தப்பற, கசட தப்பற வல்லினமாம் படித்தோம் இல்லையா போன கிளாஸில்? அப்போது ஒரு வல்லின உயிர் மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது?
கசட தப்பற. இப்போது அஃது இத்து ப்ளஸ் வல்லின உயிர்மெய் இத்து. இதை இத்துன்னு வச்சுப்போம் இல்லையா, இது இத்து ப்ளஸ் து அஃது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. அஃது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய். வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு படித்தோம் இல்லையா போன கிளாஸில். மெய் எழுத்துக்களை 3ஆக பிரிக்கிறாங்க. அதை வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம். அப்போ வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதான் அதோட ரூல். சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும், தனித்து இயங்காது. இது அக்கேனம் மட்டும் என்ன செய்யாது, தனிநிலை. இந்த எழுத்து மட்டும் தனித்து இயங்காது, டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் இது சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்தாகும். உயிரையும் மெய்யையும் எப்பொழுதுமே சார்ந்து இயங்குறதுனால இது வந்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு சின்ன ரீகேப். எழுத்தை 2ஆக பிரிக்கிறாங்க எழுத்துக்களை தமிழ் இலக்கணத்தில். முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து எத்தனைன்னு கேட்டால் 30ன்னு சொல்லணும். சார்பு எழுத்து 10ன்னு சொல்லணும். முதல் எழுத்து 30 எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ஐயும் ஆட் பண்ணி தான் என்ன செய்யுது, இந்த 30 வந்தது அப்படின்னு சொல்லணும் முதல் எழுத்துக்களை. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், சார்பு எழுத்து 10 என்னென்னு பார்த்தா உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுப்படை, ஒற்றெழுப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த கிளாஸில் உயிர்மெய் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவதனால உயிர்மெய் வருது. அதுக்கான ரூல்ஸை பார்த்தோம். கால, ஒலி, அளவு எல்லாம் பார்த்தோம். ஆயுத எழுத்தோட வேறு 4 பெயர்கள் பார்த்தோம். இது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இடையில் மட்டும்தான் வரும். உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவது அப்படின்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப்.